சென்னையில் திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு விவகார ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அவரது கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். அண்ணாமலை இல்லம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜகவினர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மற்ற மாநிலங்களுக்கு தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததற்காக திமுகவுக்கு எதிராக பாஜக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியுள்ளதாக கூறினார். தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு, காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள்லாம் விட்டுக் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். திமுக அரசை கண்டித்து மொடக்குறிச்சியில் உள்ள அவரது வீட்டின் முன்பு பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்தினார். மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்காத நிலையில் மக்களை திசை திருப்ப திமுக அரசு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாக குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தமது வீட்டு வாசலில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் திமுக அரசுக்கு பாதகமான நிலை ஏற்படும் என்றார். தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் சூழல் மாறும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.